அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய கதையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது தர்மம் நிலைக்க. எல்லா கெட்டவர்களும் ஒன்று சேர்வது மிக மிக சுலபம். ஆனால் இரண்டு நல்லவர்கள் ஒன்று சேர்வது மிக மிக கடினம் என ஸ்ரீ கிருஷ்ணன் கூறிய நீதியை விளக்கும் கதையைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். துரியோதனன் வீழ்த்தப்பட்டான், தரையில் கிடக்கிறான். அப்பொழுது பீமன் அவன் தலையை தன் காலால் மிதிக்க முயலுகிறான். உடனே தர்மன், பீமா, இதை செய்யாதே, அவன் ஒரு மிகச்சிறந்த அரசன், இது சரியல்ல, தர்மத்துக்கு உகந்ததல்ல என்று கூறுகிறான். துரியோதனன் அப்போதும் சளைக்கவில்லை. அவன் அருகில் இருந்த கிருஷ்ணனை பார்த்து, ஹே கிருஷ்ணா, தர்மம் தர்மம் என்று பேசும் நீ உன் கண் காட்டியாதால் தானே இந்த பீமன் என் தொடையில் அடித்து மரணிக்க வைத்தான். இது தர்மமா? சூரியனை மறையச் செய்து ஏமாற்றினாய், கர்ணனை சூசகமாக கொன்றாய், பீஷ்மரை சிகண்டியை முன்னிறுத்திக் கொன்றாய், ஒரு யானையை வைத்து துரோணரை கொன்றாய், இப்பொழுது அவன் என் தலையை மிதிப்பதை கூட நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் என துரியோதனன் கேட்க, புன்முறுவலுடன் கிருஷ்ணன் பதில் சொன்னான். துரியோதனா, தர்மத்தை பற்றி பேச உனக்கு அருகதையே இல்லை. உலகின் மொத்த அதர்மமும் நீ செய்துவிட்டு இப்போது தர்மம் பற்றி பேசுகிறாய். ஏனென்றால் எல்லாம் இழந்த நிலையில் வரும் ஞானம் இது. ராமனுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்பது எங்கள் அவதாரம் பூமியில் தோன்றிய காலத்தின் வேறுபாட்டில்தான். எல்லா செயலின் பிறப்பும் அது செல்லும் வழியும் அது முடிவும் தர்மம் சார்ந்தே இருக்க வேண்டும் என்பது ராமன் காலத்திற்கு சரி. ஆனால் நான் இருக்கும் காலம் கலியை தொடும் காலம். இக்காலத்தில் தர்மம் என்றால் என்னவென்று புரியாதவர்களிடம் அவர்கள் செல்லும் வழியில் சென்றுதான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதே இக்கால தர்மம். உனக்கு தர்மத்தை பலவாறு கூறியும் நீ காது கொடுத்து கேட்காத காரணத்தினால்தான் உன்னை உன் வழியிலேயே சென்று அழிக்க நேர்ந்தது என்றான். எல்லா கெட்டவர்களும் ஒன்று சேர்வது சுலபம், ஆனால் இரண்டு நல்லவர்கள் ஒன்று சேர்வது கடினம். ஆகையால் சில விஷயம் செய்தாக வேண்டிய கட்டாயம் தர்மம் நிலைக்க. ஆகையால்தான் தர்மம் நிலைக்க சில விஷயம் செய்தாக வேண்டிய கட்டாயம். அதனால் நீ இதை பற்றி பேசாதே, உனக்கு அருகதை இல்லை என்றார் ஸ்ரீகிருஷ்ணன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.